அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. செயற்கரிய செய்வர் பெரியர் என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப செயற்கரிய செயல்கள் புரிந்து செயல்வீரர் என்று புகழப்படுபவர் காமராசர். பாரதத்தின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் விடுதலை பெற்ற பாரதத்தின் உயர்வுக்காக அயராது பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் காமராசர். இவருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார். அன்று முதல் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இவர் இளம் வயதிலேயே தன்னை அரசியலில் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக திகழ்ந்தவர். செயல்வீரராய் விளங்கிய காமராசர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராய் விளங்கினார். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று புகழ் பெற்றதாக இருந்தாலும் தமிழக மக்கள் அனைவரும் கற்றவராகவில்லையே என வேதனைப்பட்ட காமராசர் ஊர்தோறும் பள்ளிகளை திறந்தார். கல்வியின் அருமை பெருமைகளை அறிந்திருந்த காமராசர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, மத்திய உணவுடன் கூடிய கல்வி என பல திட்டங்களை உருவாக்கி கல்வி வளர்ச்சிக்கு அடிகோலினார். இவ்வாறாக ஒருமுறை விருதுநகர் தொகுதியில் கடைசியாக போட்டியிட்ட போது இளைஞர் சீனிவாசனிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார் பெருந்தலைவர் காமராசர். அப்பொழுது சீனிவாசன் கட்சியை சார்ந்தவர்கள் படிக்காத காமராசர் படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார் என சுவரொட்டிகள் ஒட்டினார். அதற்கு பதிலாக ஒரு சுவரொட்டி அதே பகுதிகளில் ஜொலித்து சிந்திக்கவும் வைத்தது. அது என்ன தெரியுமா தோழர்களே? படிக்காத காமராசர் கட்டிய பள்ளிகளில் படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார், அதற்கு வாழ்த்துக்கள் என்று அந்த சுவரொட்டி ஒட்டியது தந்தை பெரியார் அவர்களே. அது மட்டுமல்லாது தமிழகம் எங்கும் பல்வேறு அணைகளை கட்டி தமிழகத்தின் நீர்வளத்தை பெருக்கிய காமராசர் கிருஷ்ணா, கீழ்பவானி, அமராவதி, மணிமுத்தாறு, ஆரணி, வைகை, கோமுகி, சாத்தனூர், வீடூர், வாயாறு, பேச்சுப்பாறை, பரம்பிக்குளம், திருமூர்த்தி, ஆழியாறு, சோலையாறு என பல அணைகளை கட்டிய காமராசர் நான் பாட புத்தகத்தில் புவியியலை படிக்கவில்லை, ஆனால் நாட்டின் எத்தனை ஏரிக்குளங்கள் உள்ளன, அவற்றில் நீர்வளத்தை எவ்வாறு உழவு தொழிலுக்கு பயன்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும் என்று கூறிய காமராசர் இதனால் படிக்காத மேதை என போற்றப்படுகிறார். கல்வியும் வேளாண்மையுமே நாட்டை வளர்ச்சி பாதையில் பெருமை அடைய செய்யும் எனும் தனது தொலைநோக்கு பார்வையால் எண்ணமற்ற பள்ளிகளும் அணைகளும் தந்து நம் தமிழ் சமுதாயத்தை தலைநிமிரச் செய்த கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் அவருடைய பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்கி தமிழகத்தின் செல்வ வளத்திற்கு 1000 தலைவர்கள் காரணமாக இருக்கலாம், ஆனால் தமிழகத்தின் அழியா செல்வமாக இருக்கும் கல்விக்கு பாதை அமைத்து தந்த பெருந்தலைவர் எங்கள் படிக்காத மேதை எங்கள் காமராசரே. கல்வியின் ஆணிவேரை ஊர்தோறும் கிராமம் தோறும் நட்டு கல்வியின் விருட்சமாய் தமிழகத்தை மாற்றிய பெருமை நம் காமராசருக்கே உரியது. வறுமையை காரணமாக சொல்லி புறந்தள்ளப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு கல்வி தந்து உணவு தந்து வாழ்வின் வெளிச்சத்திற்கு விளக்காய் கல்வித்துறையின் மங்காத மணி விளக்காய் கல்வி ஒளி பாய்ச்ச மாணவர்களாகிய நாம் காமராசரை படிப்போம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.